இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து கேட்டவுடன் கமெண்ட் பண்ணும்பொழுது 21 நாட்களுக்குள் உங்களுக்கான ஒரு அதிசய மாற்றம் உங்கள் வாழ்வில் நிச்சயம். திருப்பி 10ஆம் இடத்திற்கே வந்து 10உடைய பார்வை இங்கே இருக்குது. இப்போ சூரியன், செவ்வாய், குரு இந்த ராஜ கிரகங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். இந்த காலம் நீங்கள் வந்து நல்ல ஒரு ரெகுலர் எக்ஸசைஸு, நல்ல உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது. எதுவுமே வந்து ஒரு செயல் செஞ்சால் அதில் பாதி பிடிக்காமல் இருக்கும், பிடிச்சா மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் கலந்து வரும். இந்த ஒரு மாதம் மட்டும்தான். அடுத்து வரக்கூடிய மாதங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப வரக்கூடிய வருடம் கன்னிக்குன்னு சொல்லியாச்சு. ஏற்கனவே ஃபுல் பேக்கேஜ் வேறு குரு பகவான் கொடுக்க போகிறாருன்னு நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். தங்கள் சாதனைகளை அனைவரும் பட்டியலிடுவர். அந்த பாராட்டும் புகழும் உங்களுக்கு வந்து ரொம்ப தன்னிறைவையும் மனநிறைவையும் கொடுக்கும். ஏன்னா நிறைய கஷ்டப்படுவீங்க. எனக்கான ஒரு அங்கீகாரம் இல்லை, என் உழைப்புக்கு இல்லை, நான் வேலை செய்கிற இடத்துலாம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்ன கன்னிக்கு தசாபுத்திகள் சிறப்பாக இருப்பவர்களுக்கு இந்த மாதிரியான சிறப்பு பலன்களையும் நீங்கள் கண்கூடாக காணலாம். ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு. மார்கழி மாதம் நடைபெறவிருக்கும் சுக்கிர பயிற்சிக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம். சுக்கிரன் தான் இயங்கும் சக்தி. இந்த சுக்கிர பயிற்சியால் 12 ராசிகளும் பெறக்கூடிய பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மாதம் வந்து தனுர் மாதம் சொல்லுவோம். சூரிய பகவான் விருச்சகத்தில் இருந்து தனுசு ராசிக்கு பிரவேசிப்பது. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் தேவர்களின் பகல் பொழுது ஆரம்பம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த தனுர் மாதத்தை நம்ம மார்கழி மாதம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். பெருமாளே சொல்லியிருக்கிறார், மாதங்களில் நான் மார்கழி ஆவேன் அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த மார்கழி மாதமே சரியில்லாத மாதம், இதை வந்து ஒரு பீடை மாதம், இதில் வந்து நம்ம எதுவுமே நல்ல காரியம் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு எந்த ஒரு செயலையும் செய்யாமல் முடங்கி போயிடுவோம். அப்படி வந்து செய்யவே கூடாது. இறை வழிபாட்டிற்கு மிக உகந்தமான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம ஏற்கனவே வந்து நிறைய செயல்களை ஆரம்பித்திருப்போம் இல்லையா? ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கான ஒரு ஆயத்த பணிகள், அதையெல்லாம் தாராளமாக செய்து கொள்ளலாம். அந்த காது குத்து, சீமந்தம் இதெல்லாம் தாராளமாக வைப்பாங்க. நம்ம பொண்ணு பார்க்குறோம், பேசுகிறோம், அந்த ஜாதகம்லாம் பார்க்குறதான் தாராளமாக பண்ணிக்கொள்ளுங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் எதுவும் செய்யாமலாம் இருக்க வேண்டாம். நம்ம பேசிலாம் முடிச்சுக்கலாம். நம்ம நிச்சயம் பண்ணுறது, நம்ம முகூர்த்தம் வைக்கிறது தான் இந்த காலகட்டம் செய்ய மாட்டோமே தவிர, அதற்கான ஆயத்த பணிகள், ஒரு இடம் வாங்குறது, பார்க்கறது, செய்யறது, ஒரு நல்ல விஷயத்திற்கான ஒரு முன்னேற்பாடுகள், இதற்கான ஒரு முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக செய்து கொள்ளுங்க. இந்த மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி வருது. அது பார்த்திங்கன்னா 30/12/2026 அன்று வர இருக்குது, செவ்வாய்க்கிழமை. இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று நம்ம பெருமாள் வழிபாடு செய்யும்பொழுது, அன்று கோயிலில் பரமபத வாசலை கடக்கும்பொழுது நம்மளுக்கு சொர்க்கமான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா டிவிலேயே அந்த நிகழ்ச்சிலாம் வர நம்ம தாராளமாக பார்க்கலாம். அதை தாண்டி இந்த காலகட்டம் வந்து 3/1/2026 அன்று நம்மளுக்கு ஆருத்ரா தரிசனம், சிவ வழிபாடு நம் கர்ம வினைகளை தீர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஆருத்ராவில் நம்ம வந்து காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா என்று சிவபெருமானை வழிபடுவதும், அன்று வந்து கருடாழ்வார் மீது சேவை சாதிக்கும் பெருமாளை வழிபடும் பொழுதும் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து நமக்கு வந்து மிக சிறப்பான பலன்களை இந்த தெய்வங்களுடைய அருட்கடாட்சம் பெற்றுத்தருன்னு சொல்லலாம். நல்ல தொழில் முன்னேற்றம், திருமண பாக்கியம், குழந்தை பேர் அப்படின்னு என்னென்ன விஷயங்களை நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அனைத்து விதமான விஷயங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த மார்கழி மாதம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவ்வளவு சிறப்பு பெற்ற மார்கழி மாதத்தில் நடைபெறவிருக்கும் சுக்கிர பயிற்சியால் 12 ராசிகளும் சந்திக்கவிருக்கும் பலாபலன்களை நம்ம துல்லியமாக இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. கன்னி ராசி, கன்னி லக்னத்திற்கு சொல்ல வேண்டிய ஒரு வலிமை மிக்க மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓம் ஏரம்ப கணபதியே நமக. இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து கேட்டவுடன் கமெண்ட் பண்ணும்பொழுது 21 நாட்களுக்குள் உங்களுக்கான ஒரு அதிசய மாற்றம் உங்கள் வாழ்வில் நிச்சயம் நடக்கும். நீங்கள் என்ன வந்து நீண்ட நாளாக வந்து ஒரு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த விஷயம் வந்து கணபதியின் அருளால் விரைவாக கைகூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கன்னிராசிக்கு இந்த மாதம் வந்து 4ஆம் இடத்தில் ஒரு 4வர் கூட்டணி அமைத்து அவங்களுக்கு மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை தருவதற்காக காத்திருக்கிறாங்க. இந்த மாதம் வந்து கொஞ்சம் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒரு சில ப்ரமோஷன்ஸு, ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் கிடைச்சா கூட உங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கும். ஐயோ, எனக்கு பிடிக்காத பாஸ்கிட்ட போடுறாங்க, எனக்கு பிடிக்காத ஆளோட வேலை செய்கிற மாதிரி இருக்குது சுச்சுவேஷனு. இல்லை, இன்னைக்கு இந்த வாட்டி எங்கள் பாஸ் வந்து ரொம்ப எனக்கு டார்ச்சர் கொடுக்குறாரு, இவங்கெல்லாம் எனக்கு நல்லா தான் இருந்தாங்க,
இப்போ என்னன்னு தெரியல, திடீர்னு அவங்க கிட்ட இருந்து இன்னொரு சைடையும் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஒரு சிலருக்கு வந்து ஒரு மனக்குமுறல்கள்லாம் இருக்கும். பேசாமல் வேலையை விட்டு வேற எங்கேனா மாறி போயிடலாமா அப்படிலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் வந்து கவலை வேண்டாம். இந்த ஒரு மாதத்திற்கு தான், அதுக்கப்புறம்லாம் வந்து சரியாயிடும். மற்றபடி உங்களுக்கு பலன்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லலாம். குரு திருப்பி 10ஆம் இடத்திற்கே வந்து 10உடைய பார்வை இங்கே இருக்குது. இப்போ சூரியன், செவ்வாய், குரு இந்த ராஜ கிரகங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும் பலன்கள்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல திருமண வார்த்தைகளை நல்லா பேசிக்கலாம். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. மார்கழி மாதமாக இருக்குதுன்னு இந்த காலகட்டம்லாம் எதையும் வந்து நீங்கள் செய்ய வேண்டாம். இந்த மாதம் பாவை நோன்பு இருங்க தாராளமாக. உங்களுக்கான தொழில் முன்னேற்றம், அதே போல் நம்ம ஆருத்ரா வழிபாடு இருக்கு இல்லையா, அதையும் பண்ணுங்க. நல்லா வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காணலாம். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றி நம்ம வழிபடும் பொழுது அதற்கு அளவில்லாத பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகள், நீங்கள் என்ன கேட்குறீங்க, எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும்னு தான் கேட்குறீங்க. அந்த வாழ்க்கையை எடுத்து கொடுத்துரும், தொழிலை எடுத்து கொடுத்துரும், உடல் ஆரோக்கியம் இது வரைக்கும் ரொம்ப 10 பிரச்சனை பண்ணுதுமா, ஏதாவது ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடு சந்தித்து கொண்டிருக்குன்னு ஒரு 60 வயதுக்கு மேலே இருக்கவங்களாம் ரொம்ப மனக்குமுறலாக இருக்கிறீங்க. அவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா சிறப்பாக அமைஞ்சிடும். ஒரு சிலருக்கு தசாபுதிலாம் சிறப்பு இல்லை, வகரமாய் கிரகங்கள் தசை நடத்துது அப்படின்னாலும் இந்த உடல் ஆரோக்கியம் மட்டும் யாருக்கு எப்படி எப்படி வரணும்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சிலர் வந்து நல்லா டயட் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க, நல்லா வந்து ஒரு எக்ஸசைஸ்லேருந்து எல்லாம் பண்ணால் கூட அவங்களாம் திடீர்னு ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம்னா ஆச்சரியமாக இருக்கேன். என்னப்பா அவர் அவ்வளோ பண்ணார், நல்லா உடம்பெல்லாம் ஃபிட்டாக வச்சுருந்தாரு, எப்போ உணவு கட்டுப்பாட்டிலேருந்து நல்லா வந்து ரெகுலர் பணியிலேருந்து எல்லாம் செய்வாரப்பா, ஆனால் திடீர்னு இப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம அறியாது. நம்ம அதான் சொல்லுவோம்ல, இதுக்கெல்லாம் தான் இறைவன் இருக்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தான் ஒரு சிலர் வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஆனால் ஆரோக்கியமாக இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த காலம் நீங்கள் வந்து நல்ல ஒரு ரெகுலர் எக்ஸசைஸு, நல்ல உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது, எதுவுமே வந்து ஒரு செயல் செஞ்சால் அதில் பாதி பிடிக்காமல் இருக்கும், பிடிச்சா மாதிரி இருக்கும், இந்த மாதிரிலாம் கலந்து வரும். இந்த ஒரு மாதம் மட்டும்தான். அடுத்து வரக்கூடிய மாதங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப வரக்கூடிய வருடம் கன்னிக்குன்னு சொல்லியாச்சு. ஏற்கனவே ஃபுல் பேக்கேஜ் வேறு குரு பகவான் கொடுக்க போகிறாருன்னு நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். கன்னிக்கு அட்டகாசமாய் அருமையாய் பயன்படக்கூடிய கன்னி இந்த மாதம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும், அது மட்டும் சொல்லியாச்சு. வண்டி வாகனங்களில், இரவு நேர பயணங்களில், தேவையில்லாத வாக்குவாதங்களில், கோர்ட்டு வழக்கு வம்பு வியாஜியங்கள் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய சிக்கல்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதற்கு மேற்கொண்டு நம்ம எப்படி பயணிக்கணும் என்பதை வந்து நம்ம சிறப்பாக அறிந்து கடந்து வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு ரொம்ப அருமையும் வளமையும் அட்டகாசமாக பெற்றுத்தரும். ஒரு உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வைத்துக்கொள்ளுங்க. ஒரு சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் மருத்துவருடைய ஆலோசனை கேட்பது ரொம்ப சிறப்பு. நல்ல வீட்டுக்கு தேவையான ஒரு இன்டீரியர் வேலையிலேருந்து, நல்ல வீடு வண்டி வாகன யோகத்திலேருந்து, பெண்களுக்கு கேட்க வேண்டாம் ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கையிலேருந்து, நீண்ட நாள் திருமண தடை இருக்கவங்களாம் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த பால்வழி நோன்பு இருந்து முடிஞ்சு அந்த ஆண்டாளுக்கு திருக்கல்யாணம் இருக்கும், அந்த நேரத்தில் போய் கோயிலில் வந்து திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டு மங்கள பொருட்கள் எல்லாம் வாங்கி தரும்பொழுது உங்களுக்கான கெட்டி மேளம் விரைவில் கொட்டும் அப்படின்னு சொல்லி. கன்னி ராசிக்கு இந்த காலகட்டம் வந்து குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பாக்கியங்கள், அதற்கான வந்து ஒரு மருத்துவம்லாம் எடுக்கணும்னா இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அருமையாக வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 4 கிரக கூட்டணி உங்களுக்கான ஒரு தொழில் மேன்மையை, பொருளாதார மேன்மையை, அதேமாதிரி உங்கள் பிள்ளைகளுடைய முன்னேற்றம் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு சந்தோஷத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பிள்ளைகளுக்காக அதை செய்யணும் இதை செய்யணும் பிளான் போட்டு வச்சுருந்தவங்களுக்குனா நிறைய நாள் வந்து அதில் தட்டி கொண்டே போயிருந்ததுன்னா, இப்போ வந்து பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்கள், அவங்களுக்கு திருமணம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு குழந்தை பாக்கி, இதற்காக முயற்சி செய்கிறவங்களுக்குலாம் இப்போ நல்லபடியாகவே நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்ல ஒரு பதவி உயர்வு நீங்கள் கேட்காமே நியமன பதவின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த எல்லாருமே இல்லாமல் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்படுவது, அந்த மாதிரி வந்து உங்கள் ஏரியாவில் இல்லை உங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இந்த மாதிரி உங்களுக்கான ஒரு கௌரவ பதவிகள்லாம் கிடைக்கிறது, வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள்லாம் வாங்குறது, நல்ல வந்து ஒரு 4 பேருக்கு மத்தியில் உங்கள் தொழில் செய்கிற இடங்களில் நீங்கள் தான் இன்னார் தான், இவர் இல்லைன்னா இந்த ஃபீல்டில் வந்து இந்த அளவுக்கு இந்த கம்பெனியை வளர்த்துருக்க முடியாது, இவர் தான் இந்த ஃபீல்டில் வந்து இவ்வளோ சாதித்தவர் அப்படின்னு உங்கள் சாதனைகளை அனைவரும் பட்டியலிடுவர். அந்த பாராட்டும் புகழும் உங்களுக்கு வந்து ரொம்ப தன்னிறைவையும் மனநிறைவையும் கொடுக்கும். ஏன்னா நிறைய கஷ்டப்படுவீங்க, எனக்கான ஒரு அங்கீகாரம் இல்லை, என் உழைப்புக்கு இல்லை, நான் வேலை செய்கிற இடத்துலாம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்ன கன்னிக்கு தசாபுதிகள் சிறப்பாக இருப்பவர்களுக்கு இந்த மாதிரியான சிறப்பு பலன்களையும் நீங்கள் கண்கூடாக காணலாம். தசாபுதி சிறப்பு இல்லைன்னா எதிலையும் பெரிய எதிர்பார்ப்பு வைக்காமல் லாவகமாக கேஷுவலாக கடந்து வந்துடுங்க. கன்னி ராசிக்கு லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த ராசிக்கான பலன்களை வந்து சிறப்பாக பார்த்துருக்குறோம். மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஏதாவது தகவல்கள் தெரியணும், உங்களுக்கு ஒரு தொழில், ஒரு திருமணம், ஒரு வேலை வாய்ப்பு, குழந்தை பேர் இதெல்லாம் எப்படி வந்து நடைபெறும், இதுக்கு என்ன மாதிரியான வழிகளை நம்ம வந்து பின்பற்றணும், நான் எது வேகமாக எங்களுக்கு கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, இல்லை உறவுகளை அமைத்து கொள்ளலாமா என்பதற்கு கீழ்காணும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் ஜாதகங்களை சிறப்பாக ஆய்வு செய்து மேற்கொண்டு எப்படி நம்ம பயணிக்கலாம் என்பதை வந்து அறிந்து கொள்ளலாம். இந்த மாதம், இந்த மார்கழி மாதம் வந்து ஏதாவது ஒரு ஆலயத்தில் அபிஷேகத்திற்கு நீங்கள் வந்து இயன்ற கைங்கரியங்கள் செய்வதோ, அம்மா ஒரு அபிஷேகத்தையே எங்களால் எழுத்துக்க முடியும் அந்த நாள்லன்னா தாராளமாக செய்யுங்க, அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு பொருள் மட்டும்தாம்மா என்னால் வாங்கி கொடுக்குற அளவில் இருக்குன்னா ஒரு பாலாவது நீங்கள் வந்து வாங்கி கொடுப்பது ஆலயங்களில் ரொம்ப சிறப்பு. அதே போல் நெய்வேத்தியத்துக்கு ஒரு சர்க்கரை பொங்கலோ, ஒரு வெண்பொங்கலோ என்ற அன்னதானங்களை நீங்கள் செய்யும் பொழுதும், இல்லை அன்னதானத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதும் மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் வரக்கூடிய ஆருத்ராவும் ரொம்ப சிறப்பு, வைகுண்ட ஏகாதசியும் சிறப்பு. நம்ம ஆருத்ரா அன்று பௌர்ணமியும் வர்றதுனால பௌர்ணமியில் சிவ வழிபாடும் அம்பாள் வழிபாடும் செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மார்கழியில் நம்ம விடியற்காலை ஆண்டாள் பாசுரம் படிப்பது, ஒவ்வொரு நாளும் ஒரு பாசுரம் சொல்லிட்டு அம்மா எப்படி ஒரு வைராக்கியமாக இருந்து இறைவனோட இரண்டரை கலந்தாங்களோ அந்த மார்கழி எனும் பாவை நோன்பை பின்பற்றும் பொழுது உங்கள் இல்லங்களில் நல்ல சுப காரியங்கள், திருமணம் நடைபெறுவது, பொருளாதாரம், நல்ல செல்வ செழிப்பு, தொழில் வெற்றி, காரிய சித்தி, நல்ல படிப்பு, நல்ல உடல் ஆரோக்கியம் இதையெல்லாம் தரக்கூடிய அருமையான வழிபாடு இந்த பாவை நோன்பு. இதை தைரியம் வந்து பாராயணம் செய்யும் பொழுது அனைத்து விதமான பலன்களையும் பெற்றுக்கொள்வீங்க. மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.